நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். இந்த நிகழ்ச்சியை ஒரு எளிய கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன். தினமும் காலை நாம் தூங்கி எழுந்ததும் பிரஷ் செய்வதற்கு முன்பாக என்ன செய்கிறோம்? ஸ்மார்ட் போனை தொடாமல் என்றாவது படுக்கையில் இருந்து எழுந்திருக்கிறோமா? எழுந்தவுடன் முதல் வேலையாக வாட்ஸ்அப் மெசேஜ்கள், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் என ஏதோ ஒரு செயலியை இயக்கியபடித்தானே நாம் நம் நாளை தொடங்குகிறோம். இதில் சுயராசியமான விஷயம் என்னவென்றால், இந்த செய்திகளை பயன்படுத்துவதற்காக நாம் பாக்கெட்டில் இருந்து ₹1 கூட கட்டணமாக செலுத்துவதில்லை. கூகுள் பிளே ஸ்டோரிலோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலோ இன்ஸ்டால் என்ற பொட்டனை அழுத்தினால் போதும், அது நமக்கு முற்றிலும் இலவசமாக வந்து சேருகிறது என்ற மனநிலையில்தான் நாம் இயங்குகிறோம். உங்களை நோக்கி ஒரு தர்க்க ரீதியான கேள்வியை கேட்கிறேன். கிரெடிட் கார்டு எண்ணையோ சந்தா தொகையையோ நீங்கள் செலுத்தவில்லை, ஆனால் இந்த மென்பொருட்கள் மட்டும் இவ்வளவு செலவு செய்து அவர்கள் உருவாக்கும் இந்த மென்பொருட்கள் உங்களிடம் எப்படி இலவசமாக வந்து சேருகிறது? அதை என்றாவது சிந்தித்திருக்கிறீர்களா? பொருளாதார அறிவியலில் மிக முக்கியமான ஒரு தத்துவம் உண்டு. ஆங்கிலத்தில் இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் தி ப்ராடக்ட், யூ ஆர் தி ப்ராடக்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது, ஒரு சேவைக்கு நீங்கள் பணமாக எதையும் செலுத்தவில்லை என்றால் அங்கே விற்கப்படுவது அந்த சேவை அல்ல, மாறாக நீங்கள் தான் அங்கே விற்கப்படும் தயாரிப்பு. நீங்கள் அந்த தொழில்நுட்ப நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் அல்ல, நீங்கள் தான் அந்த நிறுவனங்களின் விளைபொருள். உங்கள் ஒவ்வொரு அசைவும், விருப்பமும், தேடலும் இங்கே மிக நுணுக்கமாக தொகுக்கப்பட்டு உலக சந்தையில் அதிக விலை கொடுப்பவருக்கு விற்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் திரைக்கு பின்னால் நடக்கும் தரவு பொருளாதாரம், அதாவது டேட்டா எக்கனாமி பற்றி தான் இன்று நாம் விரிவாக பேசப் போகிறோம். உங்கள் கைகளில் இருக்கும் அந்த சிறிய டிவைஸை வெறும் கண்ணாடி மற்றும் சிலிக்கான் சில்லுகளாலான ஒரு கருவியாக மட்டும் பார்க்காதீர்கள். அது நமக்கு தெரியாமல் நமது அன்றாட பழக்க வழக்கங்களை உறிஞ்சி வெளியேற்றும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தரவு குழாய். நவீன தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் கைரேகை என்ற ஒரு கோட்பாடு உண்டு. நீங்கள் ஒரு செயலியில் திரையை மேல் நோக்கி ஸ்வீப் செய்து ஒரு குறிப்பிட்ட விளம்பரத்தை அல்லது புகைப்படத்தை சில நொடிகள் உற்று நோக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் அதன் பின்னணியில் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் மெக்கானிசம் என்று சொல்லப்படும் தரவு சேகரிப்பு பொறிமுறை இயங்குகிறது. நீங்கள் எந்த நேரத்தில் தூங்க செல்லுகிறீர்கள், எந்த வகையான ஆடைகளை, உணவுகளை விரும்புகிறீர்கள், உங்கள் தற்போதைய மனநிலை என்ன, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அல்லது மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா, இவை அனைத்தையும் அல்காரிதம்கள் துல்லியமாக கணிக்கின்றன. உங்களின் தனிப்பட்ட அந்தரங்க பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இங்கே கணினி நெறிமுறைகளால் ஒரு தங்கச் சுரங்கமாக மாற்றப்படுகின்றன. நாம் ஏதோ பொழுதுபோக்கிற்காக சமூக வலைதளங்களை பார்க்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபுறம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நமது அடையாளத்தினை துல்லியமாக விலை பேசி அந்த கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் அன்றாட வாழ்க்கை முறை உங்கள் அனுமதியின்றி சந்தையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் காசை செலுத்தாத போது இந்த நிறுவனங்களுக்கு எப்படி பில்லியன் கணக்கில் வருவாய் கிடைக்கிறது என்று உங்கள் மனதில் என்றாவது கேள்வி எழுந்திருக்கிறதா? அந்த பூஜ்ஜிய விலை மென்பொருட்களின் பின்னணியில் இருக்கும் வணிக மாதிரி, அதாவது பிசினஸ் மாடலை பார்ப்போம். இதற்கு பின்னால் டேட்டா புரோக்கர்ஸ் என்ற ஒரு மாபெரும் நிழல் உலக கூட்டமைப்பு இயங்குவது உங்களுக்கு தெரியுமா? அவர்களின் பிரதான வேலை என்ன தெரியுமா? பல்வேறு செயலிகள் மற்றும் இணையதளங்கள் மூலம் உங்களிடமிருந்து சிதறி விழும் தரவு துண்டுகளை
அதாவது ரா டேட்டாவை திரட்டுவதுதான் இவர்களது முக்கிய வேலை. நீங்கள் இணையத்தில் தேடும் ஒரு சிறு தகவல் கூட உடனடியாக இந்த தரகர்களின் தரவு தளத்தை அடைகிறது. அவர்கள் உங்களின் வயது, இருப்பிடம், நிதிநிலை, ஏன் உங்களின் அரசியல் சாய்வு முதற்கொண்டு அனைத்தையும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது ரிஃபைன்ட் ப்ரொஃபைலாக மாற்றுகிறார்கள். சாதாரணமாக ஒரு நடைமுறை உதாரணத்தை சொல்லுகிறேன். நீங்கள் உடற்பயிற்சி செய்வதற்காக ஒரு ஜோடி ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கலாம் என்று கூகுளில் தேடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் பார்க்கும் எல்லா சமூக வலைதளங்களிலும் இணைய பக்கங்களிலும் ஷூக்கள் தொடர்பான விளம்பரங்கள் மட்டுமே வந்து நிற்கும். இதை கவனித்திருக்கிறீர்களா? இது ஏதோ தற்செயலாக நடக்கும் அற்புதம் ஒன்றுமல்ல. அனைத்தும் திட்டமிட்டே நடத்தப்படுகின்றன. உங்கள் தரவுகள் உடனடியாக சுத்திகரிக்கப்பட்டு விளம்பர நிறுவனங்களுக்கு ஏல முறையில் விற்கப்பட்டதன் நேரடி விளைவுதான் இது. நாம் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் இந்த தரவு உறிஞ்சி இயந்திரங்கள் ஒரு நொடி கூட ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது ஏதோ நமக்கு தேவையான பொருட்களை காட்டுவதற்கான விளம்பர உத்தி என்று மட்டும் எளிதாக கடந்து போய்விட முடியாது. அதையும் தாண்டி இது நமது சிந்தனையையும் சுயமாக முடிவெடுக்கும் திறனையும் மாற்றி அமைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட செயலியை நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த அல்காரிதம் நமது விருப்பங்களை மட்டும் கண்டறிந்து அது சார்ந்த பதிவுகளை மட்டுமே நமக்கு திரும்ப திரும்ப காட்டும். இதை கணினி அறிவியலில் எக்கோ சேம்பர் அல்லது ஃபில்டர் பபிள்ஸ் என்போம். இதன் மூலம் நமது எண்ணங்கள் சுருக்கப்பட்டு வடிகட்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் நாம் முடக்கப்படுகிறோம். நமது பலவீனங்கள், பயங்கள் மற்றும் ஆசைகள் கண்டறியப்பட்டு இந்த புள்ளிகளின் வழியே நமக்கு தேவையில்லாத பொருட்கள் விற்கப்படுகின்றன. தேவையற்ற கருத்துக்கள் நம் மூளையில் திணிக்கப்படுகின்றன. சுருக்கமாக சொன்னால், நாம் எதை வாழ வேண்டும், எதை நம்ப வேண்டும், யாருடன் சேர வேண்டும், எந்த கட்சியை சார்ந்திருக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் அல்ல, யாரோ ஒரு முகமில்லாத கார்ப்பரேட் நிறுவனம் தன் லாபத்திற்காக தீர்மானிக்கிறது. நமது தனிமனித சுதந்திரமும் அந்தரங்கமும் மூளை வளர்ச்சியும் பிரைவசியும் இங்கே மிக பெரிய வர்த்தக பொருளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நான் தொழில்நுட்பத்திற்கு எதிரானவன் அல்ல. தொழில்நுட்பமும் இணையமும் நமது கல்விக்கும் அன்றாட வாழ்விற்கும் அளப்பரிய நன்மைகளை செய்துள்ளன என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது நம் சுதந்திரத்தையும் நம் சுய முன்னேற்றத்தையும் பாதிக்கும் போது விழிப்புணர்வு இல்லாத தொழில்நுட்ப பயன்பாடு என்பது தற்கொலை செய்வதற்கு சமமாகி விடுகிறது. இனிமேலாவது ஒரு புதிய செயலியை பதிவிறக்கம் செய்யும் போது அது கேட்கும் அனுமதிகளை, அதாவது நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்யும் போது அவை பெர்மிஷன்ஸ் என்று கேட்கும். அவற்றை உற்று நோக்குங்கள். ஒரு எளிய கால்குலேட்டர் செயலிக்கு உங்களின் இருப்பிட தகவல்களோ அல்லது உங்கள் போன் புக்கில் இருக்கும் கான்டாக்ட் விவரங்களோ புகைப்படங்களோ தேவையில்லை. அவை ஏன் இவற்றை கேட்கின்றன என்பது நாம் மேலே பார்த்த அந்த ஒரே காரணத்திற்காகத்தான். தேவையில்லாத அனுமதிகளை மறுக்க பழகுங்கள். எல்லாவற்றிற்கும் உடனடியாக அலவ் டிக் செய்து விடாதீர்கள். டிஜிட்டல் உலகம் இலவசம் என்ற போர்வையில் விரித்துள்ள வலையை நாம் அறிவுபூர்வமாக உணர வேண்டும். இலவசம் என்ற அவர்கள் தூண்டியலில் வைக்கும் புழு வேறு ஒன்றுமல்ல, நாம் தான் என்பதை உணர்ந்து பாருங்கள். நமது தரவுகள் என்பது கடைசியாக நம்மிடம் இருக்கும் நம் சொத்து. அதை நாம் இழந்துவிடக்கூடாது. நமது அடையாளம் என்பது நமது தனிப்பட்ட உரிமை. ஏதோ பன்றியோடு சேர்ந்து பன்றியாக வாழ்வது என்பது வாழ்க்கை அல்ல. அந்த நம்முடைய தனிப்பட்ட மொழி மற்றும் அடையாளத்தை யாருக்கும் நாம் எளிதாக விற்றுவிடக்கூடாது.
அவர்களை திருடவும் அனுமதிக்க கூடாது என்ற விழிப்புணர்வு நம்மிடம் வர வேண்டும். தொழில்நுட்பத்தை நாம் ஆள வேண்டுமே தவிர தொழில்நுட்பமானது நம்மை ஆள, நம்மை திருட அனுமதிக்க கூடாது. சிந்தியுங்கள், மேலும் பல தகவல்களை சேகரியுங்கள், விழிப்புணர்வு அடையுங்கள். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் கண்டிப்பாக பகிருங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளை உடனுக்குடன் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விழிப்புணர்வுடன் கூடிய புத்திசாலித்தனமான டிஜிட்டல் நுகர்வோராக மாறுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் காவோலை எடிசன்.